இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அண்ணே, என் பொண்ணு துளசி அவசரப்பட்டு ஏதோ ஒரு முடிவெடுத்துட்டா. அவ ஏதாவது தப்பு பண்ணியிருந்தானா நீங்க பெரிய மனசு பண்ணி அவளை மன்னிச்சிருங்கண்ணே. இது அவ வாழ வேண்டிய வயசு. இப்ப வாழாம தனியா எங்க வீட்டுல வந்து உட்கார்ந்துருக்கா. அவளோட நிலைமைய பார்த்து சத்தியமா என்னால ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க முடியலன்னு. அவ சின்ன பொண்ணு. அவ சொன்னது எதையும் மனசுல வச்சுக்காதீங்கன்னு. அவளா சின்ன பொண்ணு? யாரோ பெத்த குழந்தைக்கு நான் தாயா இருப்பேன்னு தத்து எடுத்திருக்கா. என் புள்ளைய கேஸ் போட்டு உள்ள தள்ளிருக்கா. அவளா சின்ன பொண்ணு? இங்க பாருங்க, சும்மா நாடகம் எல்லாம் போடாதீங்க. அவ எவ்வளவு தெளிவான ஆளுன்னு எனக்கு தெரியும். அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. துளசி கேஸ் ஃபைல் பண்ணது வேற ஒரு காரணத்துக்காக. அதுல வெற்றி தம்பி மாட்டுவாருன்னு அவளுக்கே தெரியாதுமா. தப்புதான். ஆனா தெரியாம பண்ண தப்புக்கு நீங்க தான் கொஞ்சம் மன்னிக்கணும். அண்ணே, அதையெல்லாம் தாண்டி உங்க மனசு சங்கடப்படுற மாதிரி அவ ஏதாவது பேசியிருந்தானா நானே அவகிட்ட சொல்லி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றேன். தயவு செஞ்சு அவளை இந்த குடும்பத்துல மறுபடியும் ஏத்துக்கோங்க. இப்படி அவளை ஒதுக்கி வச்சிடாதீங்க. அவ எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு வாழற ஒரு பொண்ணுதான். இனி அவ உங்க யாரையும் எதுவும் சொல்ல மாட்டா. என்னங்க, நாங்க என்னமோ அவளை இந்த வீட்டுல வச்சு கொடுமைப்படுத்தின மாதிரியும் இனிமே அவ சகிச்சுக்கிட்டு வாழ்வா, அவளை ஏத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அவ யார் பேச்சையுமே கேக்குறது இல்ல. அவளா வரா, அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு அதுதான் சரின்னு போயிடுறா. அதுக்கு நாங்க என்னங்க பண்றது? இங்க பாருங்கம்மா, எங்க மேல எந்த தப்பும் இல்ல. நாங்க ஒண்ணும் உங்க பொண்ண வீட்டை விட்டு வெளியில அனுப்பல. முடிவு எடுத்தது அவ. ஒட்டும் வேணா உறவும் வேணான்னு அத்துக்கிட்ட போறவள இழுத்து புடிச்சு வாழ வைக்கிற பொறுமையெல்லாம் எங்க கிட்ட இல்ல. இதெல்லாம் ஆகிற கதை இல்ல. ஈஸ்வரமூர்த்தி, அவங்கள கிளம்ப சொல்லு. அண்ணே, நீங்களாவது சொல்லுங்களேன். அவ பண்ணது எல்லாத்தையும் மன்னிச்சு உங்க வீட்டு மருமகளா திரும்ப அவளுக்கு ஒரு வாழ்க்கை கொடுங்கன்னு. இங்க பாருங்கம்மா, உங்க பொண்ண நாங்க ஒன்னும் வீட்டை விட்டு துரத்தல. இது அவளா எடுத்த முடிவு. அவ எங்க போனா, ஏன் இப்படி நடந்துகிட்டா, என்ன ஏதுன்னு எதுவுமே எங்களுக்கு தெரியாது. உங்ககிட்ட தான் தெளிவா சொல்லியிருப்பாள்ல. அப்படி எதுவும் இல்லைன்னு. என்ன அது அப்போ காரணத்தை சொல்லிருக்கா. அதையும் மீறிதான் நீங்க இங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல? சரி, இங்க வந்து நீங்க பேசுறது உங்க பொண்ணுக்கு தெரியுமா?